இந்த உலகத்தில் தேவர் மூவர் சித்திரத்து தேவர்கள் எட்டத்துக்கு வரவர்கள் அஷ்டவர்களும் எல்லாம் இலக்கம் அரே தேவர் மூவர் அனைவருமே உனக்கு அடக்க வேண்டும். அதே அடக்கமாரி தேவர் மூவர் உனக்கு அடக்கமா இருக்கலாம். ஆனால் நான் உனக்கு அடக்கமாக இருக்க வேண்டும் என்று அவசியம். அடே பத்தவள் யாரடா யாரும் தெரியாதா? யாரும் தெரியவில்லை. யாரும் அந்த கெந்திர கோட்டை ஆண்டிருந்தே மலையை பார்த்து நாய் குலைத்தாய். நாய்க்கு அசிங்கமா மலைக்கு அசிங்கமா? நாய்க்கு தடை அசிங்கம். அதே போன்று அம்மா இப்ப என்ன அவதாரத்துல வந்திருக்காங்க தெரியுமா? அகோரமாக காளியாக மாரியாக திருசூலியாக வந்திருந்தால் இப்போது உன்னுடைய கதை முடிந்திருக்கும். அம்மாவோ சொர்ண காமாட்சி அம்மனாக கன்னி பெண்ணாக சின்ன உருவமாக அது மாமார் அடிதனில மாது கூறி செய்து கொண்டு சிவனை கோரி போல் செய்திருக்காங்க. சாந்த குணத்தோட இருக்காங்க. எந்த குணத்தில் வந்தா எனக்கு என்ன? அடி கருமான் ஒரு மான் பெருமாள் உன்னுடைய பார்த்து நான் வணங்க வேண்டுமா? அடே அசுரபதிரி, என்னுடைய கணவரை பிறந்த இயக்கத்தினால் என்னுடைய கணவரிடத்தில் இனபாகம் செய்ய வேண்டும் என்று இப்போது என்னுடைய கணவரை மாவார் தடியை மணலால் லிங்கம் அமைத்து ஒரு மனிதாக பூஜித்து வருகின்றேன். என்னுடைய பூஜைக்கு தடைகளாக இருக்காது. எனக்கு வழிவிடு. என்னுடைய பாதம் விட்டால் உனக்கு தருகின்ற உயிர் பிச்சை. இந்த பூஜையை இப்பே அடிச்சு உடச்சிருவேன். அடே ஒரே வரலாம். உன்னால் முடிந்தால் அதையும் பார்க்கலாம். ஆகட்டும்டா. அடே பாட்டா சமர் செய்துட்டு மாட்டையா? சரியான ஆண்மகன் வீரனாக இருந்தால் முடிந்தால் கீழே வாட பார்க்கலாம். எப்படி அடிப்பட்ட கோயில் கூவி
எல்லாம் எட்டி ஒரே உததான் என்ன உரைத்தாய்? பொட்டை கோழி கூவி ஏண்டா மரப்பாயிலே பொட்டை கோழி கூவி பொழுது வெடிமா என்று உரைத்தாய். இந்த பெண்கள் இல்லை என்றால் நீ அங்கு இல்லையடா. புரிகின்றதா? பெண்கள் இல்லாமல் நீ எப்படி வந்துவிட்ட? அடே கொஞ்சம் வீடு வேண்டாடா. ஜாகிரதையா இறங்கி அம்மாவுடைய பாதத்தை பணிஞ்சிட்டு நீ வீட்டுக்கு போகலாம். அம்மா சொல் பிரகாரம் எங்க போவே தெரியாது. நானா? ஆமாண்டா. நான் பொட்டச்சி பாதம் பண்ணிருக்கேன். எங்களெல்லாம் ஏமாத்தி அடிதாண்டமா அடிச்சுட்டேன். எங்களெல்லாம் அடிச்சுட்டு என் வீட்டுக்காரோட அடிச்சுட்டேன். ஆனா அம்மா கிட்ட மோதாத. எந்த சுலாதமும் என்ன ஒண்ணும் பண்ணாது. ஒரு பொட்டச்சியா இருக்கிறதால பாத்துன்னு இருக்கிறேன். அடே வார்த்தைக்கு வார்த்தை பொட்டச்சிருக்கு என்று உரைக்கின்றாய். இப்பொழுது வந்தேன். வீட்டுக்கு உயிரோட போக மாட்டேன். ஒழுங்கு வரைக்கும் ஏறிங்க. யாரு போக மாட்டாங்க? யாரு போக மாட்டாங்க? இறங்கி வரத முடியுமா முடியாதா? அட முடியாது பிடிவாத பேசாதே. முடியாது பிடிவாத பேசாதே. பாராபி ஏண்டா ஆம்பளை சிங்கம் வீராதி வீரன் சூராதி சூரன் சொல்லி எங்கடா போச்சு ஆமாட வீரம்? ஆனா நான் மட்டும் ஒரே நாள் பாருங்க. அடே வாடா மகத்துல மீச உள்ள ஆம்பளையா இருந்தான். இப்ப வாடா நீ வாடா ஆம்பளை தாண்டா நீ. ஏன்டா பயந்து போறாங்க அம்மாவை பார்த்து? அடி இலசிக்க யானைக்கு அச்சுமா சண்டை போட்டாங்க பாக்குறோம். அடையா இருக்க பாரு. நான் உனக்கு சின்ன பூனியா? அடே கொட்ட திருவேணி வேலை பட்டால வேண்டுமோ? உனக்கு கொன்று குவிக்கிட்ட பாருடா. அடே வாடா. வர முடியுமா வர முடியாதா? வாடங்க. நிறைய பத்தியம் இல்ல இதுல தெரியல உன் பயம். ஏய் வாடா நான் மட்டும் மாநில பயமாயா இருக்குது. வாடங்க. ஊர்ல நிஜமாயா கோழி அவங்க அப்பாவும் நானே ஆடிட்டு இருக்கிறோம். சாமி வந்துருச்சு. நாங்க ஆடினே இருக்கிறோம். சாமி வந்து இங்க வந்து ஓடி ஒரு வீட்டு உள்ள கதவு சாத்துறதுக்கு கூடவே இல்லை. பின்னாடியே வந்துருச்சு. அதனால நான் பயந்து வரமான்னு நிக்கிறேன். யாரு ஏன்னா இவங்க குழந்தை இல்லையா? யாரு மேல வேணாலும் வந்துடும். இவங்க மேல இல்ல யாரு மேல வேணாலும் வந்துடும். அதனால நான் வந்து பயப்படுறேன். வேற ஒண்ணும் இல்ல. பயம் வந்துருச்சா? யாருக்கு? அடே நான் யாருன்னு தெரியாமல் என்னுடைய நாமதேவி யார் என்று தெரியாமல் இதை வாடி என்று போடி என்று பொட்ட சிரிக்கி என்று அழைத்தேன். அதே நான் யார் தெரியுமா? அட பாவி பூமியிலே